ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்மள பலருக்கும் ரொம்பவே பிடிச்ச காலையில் வேகமாக சாப்பிட்ற ஒரு டிஷ்ஷை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுதாங்க கார்ன்ஃப்ளேக்ஸ். கார்ன்ஃப்ளேக்ஸ் நல்லதா கெட்டதா, ஆரோக்கியத்துக்கு என்ன நன்மை தருது, இதில் ஏதாவது பக்க விளைவுகள் இருக்கான்றதை பற்றி விரிவாக நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் சோளத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்படுதுங்க. பல்வேறு மக்கள் தங்களோட காலை உணவாக இந்த கார்ன்ஃப்ளேக்ஸை பயன்படுத்திகிட்ருக்காங்க. எனவே இந்த கார்ன்ஃப்ளேக்ஸில் உள்ள ஆரோக்கிய நன்மைகளை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கார்ன்ஃப்ளேக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். கார்ன்ஃப்ளேக்ஸ் அப்படின்னா சோள மாவுலேருந்து தயாரிக்கப்படுற ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சீரியல்னு சொல்லலாம். இது 1890களில் ஜான் ஹர்வி கெல்லக் அப்படின்ற மருத்துவர் இதை உருவாக்கினாங்க. ஆரம்பத்தில் ஹெல்த் டயட்டுக்காகவே இதை உருவாக்கினாராம். ஆனால் இப்போது உலகம் முழுக்க பேக்கெட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பாட்டாக இது பரவலாக மாறிட்டு வருது. சூடான பாலோட சேர்த்தா சுவையாக இருக்கும். அதனாலேயே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள் வர எல்லாருமே இதை விரும்பி சாப்பிட்றாங்க. ஆனால் இது சும்மா சோளதானியம் அப்படின்னு நினைக்கக்கூடாதுங்க. அதில் சர்க்கரை, உப்பு, சில நேரங்களில் சுவையை சேர்க்க ரசாயனங்கள், வைட்டமின்கள், மினரல்களும் சேர்க்கப்பட்டிருக்கும். இந்த கார்ன்ஃப்ளவர் ஒரு சுவையான உணவுங்க. அதிகமாக மக்கள் இதை தினசரி தங்களோட காலை உணவாக உட்கொண்டுட்ருக்காங்க. மேலும் பசியை குறைக்க இது உதவியாக இருக்குது. கார்ன்ஃப்ளேக்ஸ் பல்வேறு வகையான ஆரோக்கிய நன்மைகளை நமக்கு வழங்கிட்டுருக்கு. இதில் அதிகமான வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் உள்ளடங்கியிருக்கு. இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் சோளத்தை கொண்டு செய்யப்படுதுங்க. எனவே சோளத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே இதுலேயும் அதிகமாக காணப்படுது. பாலில் கார்ன்ஃப்ளேக்ஸ் கலந்து உண்ணும்போது அது நமக்கு பல நன்மைகளை அளிக்குது. ஆனால் தமிழகத்தில் இன்னும் அதிகமான கார்ன்ஃப்ளேக்ஸ் பயன்படுத்தப்படவில்லை. இருந்தாலும் அதை தினமும் காலையில் எடுத்துக்கொள்வது நல்லதுன்னு சொல்லப்படுது. நம்ம ஏன் காலையில் கார்ன்ஃப்ளேக்ஸை எடுத்துக்கொள்வது நல்லதுன்றதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் தாதுக்கள், வைட்டமின்கள், உணவு நார்ச்சத்து, புரதங்கள் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகளை அதிகமாக கொண்டிருக்குங்க. இது எல்லாமே நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியமானது. எனவே உடலுக்கு தேவையான தாதுக்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்களை அளிக்கிறதுல கார்ன்ஃப்ளேக்ஸ் முக்கியமான உணவாக இருக்குது. நம்மளில் பலரும் உடல் பருமன் பிரச்சனையை சந்திச்சிருப்போம். பலர் எடையை குறைக்கிறதுக்காக பலவித உணவுகளை கட்டுப்பாடுகளை பின்பற்றிட்டுருக்காங்க. ஆனால் உடல் எடை குறைக்கிறதுல உங்களுக்கு கார்ன்ஃப்ளேக்ஸ் உதவும் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஆமாங்க. இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் மற்றும் பால் இது ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்றதால எடை இழப்புக்கு உதவியாக இருக்கும். கார்ன்ஃப்ளேக்ஸில் குறைவான அளவில் தான் கலோரிகள் இருக்குது. மேலும் காலையில் கார்ன்ஃப்ளேக்ஸை பாலில் சேர்த்து சாப்பிட்றதன் மூலம் நீண்ட நேரத்துக்கு உங்களுக்கு பசி ஏற்படாமல் இருக்கும். இதனால் உணவுக்கு இடையில் உங்களால் எந்த ஒரு தின்பண்டங்களையும் சாப்பிட்ற வாய்ப்பு குறையப்படுது. விரைவாக உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க உங்களோட கார்ன்ஃப்ளேக்ஸ் கிண்ணத்தில் சர்க்கரை சேர்க்குறத தவிர்க்கலாம். அதுக்கு பதிலாக புதிதாக வாங்கிய பழங்களை வெட்டி அதில் சேர்க்குறது நல்லது. கார்ன்ஃப்ளேக்ஸ் கிண்ணத்தில் பாதாம், பிஸ்தா, திராட்சை போன்றவற்றை சேர்க்குறது டபுள் பெனிஃபிட்னு சொல்லலாம். கார்ன்ஃப்ளேக்ஸில் அதிக நார்ச்சத்து இருக்குங்க. நார்ச்சத்து செரிமான அமைப்பிற்கு பல்வேறு நன்மைகளை செய்யுது அப்படின்றது நம்ம பலருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். மேலும் மலச்சிக்கல் போன்ற மற்ற செரிமான பிரச்சனைகளையும் இது சரி செய்யுதுங்க. கொழுப்பு அளவை பொறுத்தவரை மற்ற உணவுகளை விடவும் குறைவான அளவில் தான் கார்ன்ஃப்ளேக்ஸ் கொழுப்புகளும் கொண்டு இருக்குது. இதனால் இது ஆரோக்கியமான உணவாக கருதப்படுது. இதய நோய் உள்ளவங்களுக்கு கார்ன்ஃப்ளேக்ஸ் மற்றும் பால் சிறந்த உணவாக இருக்குது. ஏன்னா அதிக கொழுப்பு காரணமாக இதயத்திற்கு ஆபத்துக்கள் வரலாம். கார்ன்ஃப்ளேக்ஸ் அந்த ஆபத்தை குறைக்க நம்ம ஆரோக்கியமாக இருக்க உதவியாக இருக்கும். கார்ன்ஃப்ளேக்ஸ் மற்றும் பால் கலவையானது பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டிருக்கு. இது ஆரோக்கியமான மற்றும் புரதச்சத்து நிறைஞ்ச உணவாகவும் இருக்குது. நாள் முழுவதும் நம்மளோட உடல் சுறுசுறுப்பாக இருக்க புரதச்சத்து நமக்கு ரொம்பவே முக்கியம். மேலும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும், ஹார்மோன்களை கட்டுப்படுத்தவும், உடல் திசுக்களை சரி செய்யவும் இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். கார்ன்ஃப்ளேக்ஸ் கலவையில் பாதாம் சேர்க்கறது மூலம் புரதத்தின் அளவை மேலும் அதிகரிக்க முடியும். கார்ன்ஃப்ளேக்ஸில் வைட்டமின் ஏ, நியாசின், வைட்டமின் பி, வைட்டமின் B12, லூட்டின் ஆகியவை இருக்குங்க. மேலும் இந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே கண் ஆரோக்கியத்துக்கு உதவி. கண் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு, கண்ணுக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும். சுவாச பிரச்சனைகளை கூட சரி செய்வதற்கு நமக்கு கார்ன்ஃப்ளேக்ஸ் உதவியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நம்ப முடியுதா? கார்ன்ஃப்ளேக்ஸில் கரோட்டினாய்டுகள் அதிகமாக இருக்குங்க. இந்த கரோட்டினாய்டுகள் நுரையீரல் இயக்கத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய ஒன்றுன்னு கூறப்படுது. மேலும் கார்ன்ஃப்ளேக்ஸில் உண்பது நுரையீரல் புற்றுநோயை தடுக்குது. உடலுக்கு பல்வேறு நன்மைகளை செய்யக்கூடிய உணவாக இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் உள்ளது. மேலும் காலை உணவுக்கு இது சிறந்த உணவு அப்படின்னும் கூறலாம். கார்ன்ஃப்ளேக்ஸில் ஃபோலேட் அதிகமாக இருக்குங்க. இது உடலில் புதிய செல்களை உருவாக்க உதவியாக இருக்கும். மேலும் பிறப்பு குறைபாடுகளை தடுக்க இது உதவியாக இருக்குது. நம்மளோட தினசரி உணவில் அனைத்து வகையான ஊட்டச்சத்துக்களும் குறிப்பிட்ட அளவில் தேவைப்படுது. அதே போல் இரும்பு சத்தும் தேவைப்படுது.
இரும்பு சத்தானது ஹீமோகுளோபினின் முக்கிய அங்கமாக இருக்குது. கார்ன்ஃப்ளாக்ஸில் உடலுக்கு தேவையான அளவு இரும்பு சத்து இருக்குது. இது உடலில் இரத்த உற்பத்திக்கு உதவியாக இருக்கும். இந்த கார்ன்ஃப்ளாக்ஸை காலையில் வேகமாக தயாரிக்க முடியும். உடனே சக்தி தரும். கார்போஹைட்ரேட் நிறைய இருக்குது. அதனாலேயே காலை உணவாக எடுத்துக்கொள்வது பலருக்கும் நல்லது. அளவாக சாப்பிட்டோம் அப்படின்னா, சர்க்கரை சேர்க்காமல் சாப்பிட்டோம் அப்படின்னா எடை குறைக்க நினைக்கிறவங்களுக்கு இது உதவியாக இருக்கும். ஏன்னா இது ஒரு லோ கலோரி பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லப்படுது. சில பிராண்டுகள் லோ ஃபேட் லோ சோடியம் மாதிரி இருக்கும். அது இதய ஆரோக்கியத்துக்கு உதவியாக இருக்கும். ஆனால் பேக்கெட்டில் எழுதியிருக்கும் தகவல்கள் நன்கு படிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்குறது நல்லது. இது இரத்த சோகையை தடுக்கவும் நரம்பு மண்டலம் நன்றாக இயங்கவும் உதவியாக இருக்கும். பால் சேர்த்து சாப்பிட்றது செரிமானத்துக்கு உதவும். நார்ச்சத்து இருக்கிறதால குடல் ஆரோக்கியம் மேம்படும். இது வரைக்கும் நான் சொன்னதை வச்சு எல்லாமே நன்மைன்னு நினச்சிடாதீங்க. சில பக்க விளைவுகளும் இருக்கதா செய்யுது. பல கார்ன்ஃப்ளாக்ஸ் பிராண்டுகளில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும். அதை தினமும் சாப்பிட்டோம் அப்படின்னா நீரிழிவு நோய் அபாயம் அதிகரிக்கும். புரதம் குறைவு. கார்ன்ஃப்ளாக்ஸில் புரதம் மிக குறைவாக இருக்கும். அதனால் உடல் வளர்ச்சிக்கு தேவையான பில்டிங் ஃப்ளாக்ஸ் கிடைக்காது. இது ஒரு முழுமையான உணவு கிடையாது. வைட்டமின்களும் மினரல்களும் சேர்ந்திருப்பாங்க. இருந்தாலுமே இது ஒரு இயற்கையான பழம் காய்கறி மாதிரி கிடையாது. இது உடனே டைஜஸ்ட் ஆகிற ஒரு உணவு. அதனால் சில மணி நேரத்திலேயே மீண்டும் உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். சர்க்கரை செயற்கைகள் இருந்தால் உடல் எடை கூடும். லைட்டாக சாப்பிட்டா நல்லது. அதிகமாக எடுத்துக்கிட்டோன்னா பிரச்சனை நமக்கு தான். இந்த கார்ன்ஃப்ளாக்ஸை எப்படிலாம் சாப்பிடலாம்? இந்த கார்ன்ஃப்ளாக்ஸில் சர்க்கரை சேர்க்காமல் சாப்பிடுங்க. பழங்களோடு சேர்த்து சாப்பிடுங்க. ரொம்பவே நல்லது. அதாவது வாழைப்பழம், ஆப்பிள், பேரிக்காய், திராட்சை மாதிரியான பழங்கள் சேர்த்து சாப்பிட்றது சிறந்தது. தேன் சேர்த்து சாப்பிட்டோம்னா சுவை இரட்டிப்பாக கூட்டப்படும். பால் சேர்க்கும்போது குளிர்பால் விட சூடான பால் சேர்க்குறது ரொம்பவே சிறந்தது. அளவோடு சாப்பிட்றது ரொம்பவே முக்கியங்க. ஒரு சின்ன பவுல் போதுமானது. அப்படி சாப்பிட்டாதான் நம்ம உடலுக்கு நன்மை. இல்லைன்னா அது ஒரு மார்க்கெட்டிங் சாப்பாடு தான். இது எல்லாருக்குமே பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. பள்ளி குழந்தைகள் ஒரு சில நேரம் மட்டும் சாப்பிடலாம். தினமும் சாப்பிட்றத தவிர்க்கலாம். டயட்டில் இருக்கிறவங்க சர்க்கரை இல்லாத கார்ன்ஃப்ளாக்ஸ் மட்டும் சாப்பிட்றது நல்லது. நீரிழிவு நோயாளிகள் மருத்துவர் ஆலோசனை கேட்டுட்டு அதன் பிறகு சாப்பிட்றது சிறந்தது. வயதானவர்கள் சின்ன அளவில் சாப்பிட்லாம். அதுவும் பால் சேர்த்து சாப்பிடலாம். சர்க்கரை சேர்க்கிறத தவிர்த்திடலாம். இந்த கார்ன்ஃப்ளாக்ஸ் ஒரு விரைவான உணவுங்க. ஆனால் இயற்கையான உணவுகளுக்கு மாற்றாக இதை நினைக்கக்கூடாது. வாழைப்பழம், கீரை, தானியங்கள், பருப்பு மாதிரியான இயற்கை உணவுகள் நம்ம உடலுக்கு நீண்ட நாள் நன்மை தரும். கார்ன்ஃப்ளாக்ஸ் நல்லது தான், ஆனால் அளவாக சாப்பிடணும். அதுதான் ஆரோக்கியம். உங்களில் எத்தனை பேர் ஸ்டில் இப்போ வரைக்கும் கார்ன்ஃப்ளாக்ஸை காலைல பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுட்ருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.